ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, WCC3 எப்படி விளையாடுறது தான் பார்க்க போகிறோம். அதாவது டுட்டோரியல் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம குயிக் ப்ளேக்குள்ளே போய்க்கலாம். நம்மளுக்கு எந்த டீம் வேணுமோ அதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ இந்தியா தான் சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ ப்ளே நமக்கு கொடுத்தா இப்போ லோட் ஆகிட்ருக்கோம். இப்போது கேமுக்குள்ளே போயிட்டுருக்கு. இப்போ நம்ம இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா தான் பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு நான் பேட்டிங் எப்படி ஆடுறதுன்னு தான் சொல்லித்தர போகிறேன். இப்போது நம்மளுக்கு யாரை வேணுமோ அவங்கள செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ கோலியும் ருத்ராஜும் நான் செலக்ட் பண்ண போகிறேன். இப்போ நம்ம இந்த டிக் பட்டன் மாதிரி இருக்கும், இது கொடுத்தோன்னா போயிடும். இப்போ கிரீஸ்குள்ளே வராங்க. இப்போ பேட்டிங் எப்படி ஆடுறதுன்னு தான் சொல்ல போகிறேன். இப்போ இங்கே ஒரு பேட் சிம்பிள் மாதிரி வரும். இது நீங்கள் எந்த டைரெக்ஷன் வேணுமோ அப்படி நவுத்திட்டு அப்புறமா லாஃப்ட்டுன்னு இருக்கும், அதை அடிச்சுட்டு ஹிட் பட்டன் கொடுக்கணும். இப்போது டூ லேட்டுன்னு போட்டதுனால அவ்வளோ போகாது. இந்த மாதிரி கேட்ச் தான் அதிகமாக வரும். இப்போ இந்த பர்ஃபெக்ட்லலாம் பட்டுச்சுன்னா உங்களுக்கு 6 போகும். சில வாட்டி கூட 4லாம் போகும். ஆனால் டூ ஏர்லி அப்படின்லாம் வந்தால் நம்மளுக்கு 4 தான் அதிகமாக போக சான்ஸ் இருக்குது. 4 அந்த மாதிரி தான். இப்போ மறுபடியும் அதே மாதிரி பண்ணி காமிக்கிறேன். இப்போ பர்ஃபெக்ட் சில வாட்டி இந்த மாதிரி ஒரு பக்கு வேறு இருக்குங்க. இப்போ நம்ம பர்ஃபெக்டில் போட்டும் சில வாட்டி போகாது. இப்போ பாருங்கள், இப்போ 2 ஏர்லியில் போட்டிருக்கு. இப்போது நம்ம 2 ரன் ஓட முடியும். இந்த ஸ்ப்ளிண்ட் அழுத்திக்கோங்க, அப்போ தான் அதிகமாக ஓட முடியும். இப்போ ஒரு ரன் தான் என்னால் எடுத்துருக்க முடியும். இந்த இடத்துல நான் 2 ரன் எடுக்கிறதுக்கு அதுதான் எனக்கு உதவுச்சு. இதில் நம்ம அட்வான்ஸ் கூட வச்சு ஆடலாம். இருங்க, நான் இந்த பேட் சிம்பிள் எடுக்கிறதுனால அதை லீவ் பண்ணிட்ட மாதிரி ஆயிடுச்சு. இப்போது டைரெக்ஷன் இப்படி பண்ணிவிட்டு நான் அட்வான்ஸ் அமுத்திக்கிறேன். அப்புறம் ஹிட். இப்போ குட்டில் போயிருக்கு. அட்வான்ஸில் நம்மளுக்கு கிரவுண்டடாக ஆடுறதுனால அவ்வளோவா போகாது, கிட்டேயே தான் போகும். அவ்வளோதாங்க, பேட்டிங்கில் அவ்வளோதான், சிம்பிள். நெக்ஸ்ட்டு நம்ம பவுலிங்கில் மீட் பண்ணுவோம். இப்போ நம்ம பவுலிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். எனக்கு பிடிச்ச பிளேயர் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இது நானே க்ரியேட் பண்ண பிளேயர், ராகேஷ்ன்னு சொல்லிட்டு நானே க்ரியேட் பண்ணேன். அந்த மாதிரி எனக்கு க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போது எப்படி போகிறதுன்னு காமிக்கிறேன். இங்கே நம்மளுக்கு எந்த மாதிரி போடணுமோ, இப்போ நான் எந்த டெலிவரியில் போடணுமோ அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ நான் தூசரா தான் போட போகிறேன். இப்படி போட்டுட்டு இந்த பால் சிம்பிளை இப்படி ட்ரிகர் இப்படி பண்ணால் தான் நம்மளுக்கு கிரேட் ஸ்விங் கிடைக்கும். அப்புறம் இங்கே ஒரு நிமிஷம். அப்புறம் இங்கே இது நம்ம தூசரா இப்போ அழுத்திட்டு இந்த ட்ரிகர் இப்படி அழுத்திட்டு இதுதான் பால் டைரெக்ஷன். இதுதான் நம்ம எங்கே போடணுமோ அது காமிக்கும். இப்போ நம்ம ஃபீல்டிங் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் 3 ஃபீல்டில் வச்சுருக்கேன். இப்போ எனக்கு 10 ஃபீல்டில் வைக்கணுன்னா நான் இந்த பட்டன் கிளிக் பண்ணிக்கிட்டே இருந்தால் வந்துடும். நான் 10 ஃபீல்டில் வச்சுருக்கேன். நம்ம கேட்சிங் கூட மேனுவல், ஆட்டோ அந்த மாதிரிலாம் வச்சுக்கலாம். நான் இப்போ ஆட்டோவில் தான் வச்சுருக்கேன். அவ்வளோதான், பவுலிங்கும் இவ்வளோ தான், சிம்பிள் தான். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு செட்டிங்ஸை பற்றி பார்க்கலாம். இப்போ நம்ம செட்டிங்ஸ்குள்ளே போனால் நிறைய ஆப்ஷன் காமிக்கும். இங்கே கேமரா அண்ட் கண்ட்ரோலில் ஹிட் பட்டன், புல் அண்ட் ரிலீஸ், ஸ்வைப் கண்ட்ரோல் அந்த மாதிரிலாம் இருக்கும். இப்போ நான் ஹிட் பட்டன் தான் வச்சுருக்கேன், அதுதான் பிகினர்ஸ் கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம வச்சு விளையாடலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்மளே எந்த பிளேயர் வேணுமோ அவங்கள செலக்ட் பண்ணி நம்ம ஸ்குவாடில் வச்சுக்கலாம். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு கோலி, ருத்ராஜ், டோனி, அப்புறம் என்னோடய கஸ்டம் பிளேயர் கூட வச்சுருக்கேன், ராகேஷ்ன்னு சொல்லிட்டு. இது நான் எப்படி பண்ணேன்னா, இந்த சேஞ்ச் ஸ்குவாட்குள்ளே போயிட்டு அப்புறமா இந்த பிருத்திவின்னு இருந்தால், இப்போ நான் இந்த குமார் இருக்கார்ல, புவனேஸ்வர் குமார், அதுபோல் ரீப்ளேஸ் பண்ணிடுறேன். இருங்க, கொஞ்சம் லோட் ஆகுது. பிருத்திவி இங்கே இருக்கார். இவர் வந்துட்டு நான் கஸ்டமைஸ் எப்படி பண்ணணுன்னா,
ஃபஸ்ட்டு பிருத்திவின்னு இருக்க இடத்துல நம்மளுக்கு இப்போ இவருக்கு பண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு நேம் கொடுக்க போகிறேன். இப்போ கொடுத்தாச்சு. அவர் இது என்ன ஜெர்சி நம்பர்னால் அது கூட நம்ம போட்டுக்கலாம். இப்போ அவர் விக்கெட் கீப்பருன்றதுனால நான் விக்கெட் கீப்பர்னு கொடுத்துருக்குறேன். அதுக்கப்புறம் அவர் ரைட் ஆர்ம் பேட்டர்ன்றதுனால இப்போ நான் ரைட் கொடுத்துக்கிறேன். அப்புறம் நம்மளுக்கு எந்த மாதிரி ஃபேஸஸ் வேணுமோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போது பண்ட் மாதிரி எது இருக்குது கொஞ்சம் செக் பண்ணி பார்ப்போம். அவ்வளோ அக்யூரேட்டாலாம் இருக்காது, கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும். இது கொஞ்சம் பரவாயில்லைங்க, இது வச்சுக்கிறேன். அப்புறம் நம்மளுக்கு கூலிங் கிளாஸ் கூட போட்டுக்கலாம். இது ஓகேனா இது போட்டுக்கலாம். அப்புறம் கேப் மாற்றிக்கலாம். அப்புறம் இதுக்கு வந்துட்டு கஸ்டமைசேஷனுக்கு 500 கொடுக்கணும் சேவ் பண்ணுறதுக்கு. இப்போ நான் 500 கொடுத்து சேவ் பண்ணிட்டேன். இவ்வளோதாங்க இந்த கேமு. உங்களுக்கு மேலும் இந்த மாதிரி கிரிக்கெட் பற்றின அப்டேட்ஸ் அப்புறம் இன்ட்ரெஸ்டிங் கேம்ஸ் பற்றி தெரியணுன்னா கிரிக்கெட் வித் ராக்கி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். பாய்.